அனைவருக்கும் வணக்கம். இப்போது டிஜிபாயிண்ட் 7.7ல் எப்படி வந்து டிஜிபே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ லாகின் பண்ணுற வரைக்கும் போன வீடியோவில் பார்த்தோம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸு எடுத்தோடனே கஸ்டமர் யாராவது வராங்க அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ணுவோம். என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன். லாகின் பண்ண இந்த பேஜ் இருக்கும். வித்ட்ராவல் பார்க்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலாம், பேலன்ஸ் இன்க்ரீஸ் செக் பண்ணலாம். வேலெட் டாப் அப் அப்படின்னா இந்த வேலெட்லேருந்து நம்ம டிஜிட்டல் வேலெட்டுக்கு டாப் அப் பண்ணிக்கலாம். அடுத்து பே அவுட்னா இதில் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிறது இடம் வந்து பே அவுட்டு. பாஸ்புக் அப்படின்னு நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது வந்துட்டு இதில் சேவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன எடுக்கிறீங்களோ அது வந்து இதில் சேவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ண போகிறோம். ஒருத்தருக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுவோம். சரிங்களா, அவங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் எதாவது எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ண தேவையில்லை. மொபைல் நம்பர் வந்து மேண்டேட்டரி கிடையாது, நீங்கள் கொடுக்கலாம். கஸ்டமருக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ கேப்சர் கொடுத்தீங்கன்னா பயோமெட்ரிக் கேட்டோம். பயோமெட்ரிக்கு கஸ்டமரோட கைரேகை வச்சிங்க அப்படின்னா 15 செகண்டில் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடும். வித்தின் 15 செகண்டுக்கு மேலே போகாது. 15 செகண்டுக்குள்ளேயே கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வித்ட்ராவல் போய்க்கலாம். கரெக்டாக 15 இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டமரோட அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது, 12,212 ரூபா இருக்குன்னு காட்டிடுச்சு. இப்போ நம்ம வித்ட்ராவல் பண்ணலாம். ஒரு 1000 ருபி இதில் வித்ட்ராவல் பண்ணலாம். டைப் பண்ணிக்கோங்க, என்ன பேங்க் வேணுமோ அந்த டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப டைப் பண்ணணும். இப்போ கைரேகை வச்சுட்டு மொபைல் நம்பர் தேவையில்ல, அமௌண்ட் எவ்வளவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற அமௌண்ட் மட்டும் இல்லை, மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ 900 அந்த மாதிரி கூட டைப் பண்ணிக்கலாம். 900 அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஃபிகராக தான் டைப் பண்ணணும். சரிங்களா, 10,000 வரைக்கும் இதில் எடுக்கலாம். இதில் ஒரு ஆப்ஷனுக்கே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். 10,000 வரைக்கும் நம்ம இதில் அமௌண்ட்டை எடுக்கலாம். சரிங்களா, இப்போ ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமரோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வச்சா போதும். வேறு கஸ்டமரோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இதில் வச்சிங்கன்னா போதும். 10 செகண்டுக்குள்ளே அமௌண்ட் வித்ட்ராவல் ஆகிடும். சரிங்களா, வெறும் 10 செகண்டுக்குள்ளே அமௌண்ட் வித்ட்ராவல் ஆகிடும். உடனே வந்து பாஸ்புக்கில் அப்டேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ 335 ஆரம்பிச்சது, 8 செகண்டில் அமௌண்ட்டு வித்ட்ராவல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்புக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம பே அவுட் எடுப்போம். இந்த அமௌண்ட்டை வந்துட்டு வேலெட் டாப் அப்பும் பண்ணிக்கலாம், பே அவுட்டும் பண்ணிக்கலாம். பட் இந்த வேலெட்டில் வந்து மினிமம் 100 ருபி இருக்கணும். 100 ருபி விட்டுட்டு தான் நீங்கள் அமௌண்ட்டு பே அவுட் பண்ணணும். இப்போ 1000 ரூபாய் 1002 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா 880 ரூபா அந்த மாதிரி எடுக்கலாம். 890 ரூபா அந்த மாதிரி நீங்கள் பே அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பே அவுட் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கிறது பே அவுட். இதில் வந்து வெரிஃபை கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன அக்கௌண்ட் இணைச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டு காட்டும். அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே அவுட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே ஐஎம்பிஎஸ் அப்படின்னா 5 ரூபா சார்ஜ் அப் டு 25,000 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. நெஃப்ட் அப்படின்னா ஃப்ரீ, ஆனால் உங்களுக்கு அந்த நெஃப்ட் டைமில் தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். சரிங்களா, இதுக்கு உங்களோட கைரேகை வைக்கணும். பே அவுட் பண்ணுறதுக்கு உங்களோட கைரேகை வைக்கணும். இப்போ வந்து நான் நெஃப்ட்டே கொடுத்துட்றேன். நெஃப்ட்டு கொடுத்துட்டு கைரேகை வச்சிடுறேன். சரிங்களா, இப்போ கேப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 10 செகண்டு, ஒரு 2 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இந்த இதுலேருந்து சக்ஸஸ்ன்னு உங்களுக்கு காட்டிடும். கொஞ்சம் நேரத்தில் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். சரிங்களா, இவ்வளோ தான் டிஜிபேயில் ஒர்க் பண்ணுறது. இதை கொஞ்சம் தெளிவாக பண்ணுங்கள். சரிங்களா, அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.